வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது, விதைக்கப்பட்ட வீரர்கள் மதிக்கப்படும் மாமனிதர்கள். அந்த வரிசையில் சில வேலு நாச்சியார் அப்படிங்கிற ஒரு விடுதலை போராட்ட வீராங்கனையை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். வேலு நாச்சியார் ஒரு பெரிய விடுதலை போராட்ட வீராங்கனை. அவங்க 1730 பிறந்தாங்க. பொதுவாக நம்ம விடுதலை போராட்ட வரலாறில் நம்ம பார்த்தோம்னா எல்லா பதிவேட்டுகள்லையும் எல்லாத்துலேயுமே பெண் வீராங்கனை அப்படின்னு வரும்போது ஜான்சி ராணி பேர் தான் இருக்கும், முதல் பெண் வீராங்கனை அப்படின்னு. ஆனால் அவங்க 1730 தான் பிறந்தாங்க. அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே 1730 பிறந்தவங்க நம்முடைய வேலு நாச்சியார். நம்ம பொதுவாக விடுதலை போராட்டம் அப்படின்னு பார்த்தாலே நம்ம தமிழகத்தை சேர்ந்த வீரர்கள்னு சொல்லும்போது நமக்கு டக்குன்னு பேர் ஞாபகம் வராது. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய இது இருக்குது. நம்முடைய நாட்டில், நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருந்திருக்காங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இவங்க ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க. ராமநாதபுரம் செல்லமுத்து விஜய ரகுநாத தொண்டைமானுக்கும் சக்கத்தி முத்தாத்தாள் அப்படிங்கிறவங்களுக்கும் பிறந்தவங்க தான் இந்த வேலு நாச்சியார். அந்த காலத்தில் ஆண்கள் அரசர்கள் தன்னுடைய வாரிசுன்னு பார்க்கும்போது ஆண் வாரிசை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா தனக்கு அடுத்து ஆட்சி செய்ய வேணும்னு. அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் இவங்க ஒரே பெண்ணாக பிறந்தாங்க. ஆனாலும் அவங்க அப்பா அது வருத்தப்படாமல் இவங்களுக்கு வேலு நாச்சியாரை ஒரு ஆண் மகனாகவே வளர்த்தாங்க. நல்ல படிப்பு கொடுத்தாங்க. கல்வியோடு சேர்த்து அவங்க யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வாள் பயிற்சி, விற்பயிற்சி, அது போக அந்த காலத்தில் சிறந்து விளங்கின வளரி பயிற்சி, இப்படி எல்லா பயிற்சிகளையும் வேலு நாச்சியாருக்கு சொல்லி கொடுத்தாங்க. வேலு நாச்சியாரும் கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டாங்க. தன்னை சுற்றி ஒரு 10 பேரை நிற்க வச்சு கடும் போட்டியோட பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அதனால் மிகச்சிறந்த வீரப்பெண்ணாக அவங்க விளங்கினாங்க. இது போக கல்வியிலேயே என்ன செய்வாங்கன்னா, நிறைய இந்த மொழிகளை கற்றுக்கிறதுல அவங்களுக்கு ஆர்வம் அதிகம். அதனால் வழக்கமான பயிற்சிகள், கல்வி பயிற்சி போக அவங்க தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, சமஸ்கிருதம், ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு 6 மொழிகளை அவங்க கற்றுக்கிட்டாங்க. அதுலேயும் அவங்க புலமை பெற்று சிறந்து விளங்கினாங்க. இப்படி எல்லா வீர தீரத்திலையும் எல்லா இதுலேயும் சிறந்து விளங்கி ஒரு சிறந்த பெண்ணாக அந்த காலத்தில் இருந்தாங்க. அப்போது அவங்க ஒரு 13 வயசு ஆகிட்டனாலே பெண்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த அம்மா இவங்களுக்கு கொஞ்சம் லேட்டு, 16 வயசு ஆகிட்டு. இப்போ மாப்பிள்ளை நல்ல சிறந்த வீரனாக இருக்கணும் அப்படின்னு இவங்க வேலு நாச்சியாரோட அப்பா பார்த்து தேடிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் சிவகங்கை இதை ஆண்டுகிட்டு இருந்தவர் முத்துவடுகநாதர் அப்படிங்கிற ஒரு அரசர். அவர் மிகச்சிறந்த வீரன். முன்னே அதை அவரை பற்றி கேள்விப்பட்டு அவரை பார்த்து அவரை இவருக்கு பிடிச்சி போயிடுது. வேலு நாச்சியாரோட அப்பாவுக்கு முன்னே கல்யாணம் பேசுகிறாங்க. முத்துவடுகநாதருக்கும் வேலு நாச்சியாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. உடனே கல்யாணம் நடந்து நாட்டுக்கு அவங்க ராணி ஆனாலும் அவங்க அதுக்குள்ளே என்னென்ன இது செய்ய வேண்டுமோ அதை கணவருக்கு உதவியாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்தது. வேலு நாச்சியாருக்கு குழந்தை பிறக்க தாமதமானதுனால அவர் இன்னொரு கல்யாணம், கௌரி நாச்சியாருங்கிற பெண்ணை 2ஆம் தரமாக கட்டிக்கிட்டார். இப்படி காலம் போய்கிட்டே இருக்கும்போது அந்த நேரத்தில் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டில் கால் ஊன்றுன நேரம். அந்த நேரத்தில் இவங்க நவாப் கூட, ஆட்காடு நவாப் கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. நம்ம இந்த கிடைக்கிற வரியை நம்ம ஆளுக்கு வரியாக பிரிச்சுக்கணும், வரி வசூலிக்கிற பொறுப்பு எங்கள் பொறுப்பு அப்படின்னு ஆங்கிலேயர்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒவ்வொரு இடமா போய் வரி வசூலுக்கு போகிறாங்க. இது சிவகங்கைக்கும் ஒரு தூது அனுப்புகிறாங்க. முத்துவடுகநாதர் மறுத்துடுறாரு. நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு. மறுத்த உடனே திரும்ப அவங்க ஒரு தூதரை அனுப்புகிறாரு. சங்கரங்கோயில் பூலித்தேவரும் நீயும் தான் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிங்க,
நாங்கள் அவரை பூலித்தேவரை ஊரை விட்டே விரட்டிட்டோம், அடுத்தால உங்கள்கிட்ட தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுதாங்க. ஆனால் இவர் மறுத்துடுறாரு. உடனே இவங்க படையை எடுத்துகிட்டு வந்து சண்டைக்கு வராங்க. போருக்கு வரும்போது முத்துவடுகநாதர் வந்து ஆங்கிலேய படையை தோக்கடிச்சு அனுப்பியிருந்தார். ஆனாலும் அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, திரும்ப வருவாங்க, வராமல் இருக்க மாட்டாங்க, திரும்ப போருக்கு வருவாங்க அப்படின்ட்டு அவர் படைகளை வந்து பலப்படுத்த ஆரம்பித்தார். பலப்படுத்த ஆரம்பிக்கும்போது இவர் இப்படி கொஞ்ச நாள் போகும்போது ஆங்கிலேயர் யோசிக்காங்க, இவரை நேரடியாக மோத முடியாது, ஏன்னா இவங்க பெரிய முரட்டுத்தனமான வீரம் உள்ளவங்களாக இருக்காங்க, இவங்கள மடக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு தெரியாமல் ஒரு திருட்டுத்தனமாக ஒரு தந்திரத்தோடு இந்த அரசாங்கத்தை அணுகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதே மாதிரி ஒருத்தருக்கும் போர்னு அறிவிக்காமலே வீரர்களை கூட்டிகிட்டு வராங்க. அன்னைக்கு வந்து ராஜா முத்துவடுகநாதரும் அவருடைய 2வது மனைவியும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க. அப்போது இந்த வேலுநாச்சியார் வந்து குழந்தை, அப்போ தான் வேலுநாச்சியாருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவங்க வந்து கொல்லங்குடிங்கிற ஊரில் வேலுநாச்சியார் இருக்காங்க. இவர் தன்னோட 2வது மனைவியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிருக்காரு. நடுராத்திரி அந்த நேரத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து கோயிலை சுற்றி வளைச்சி முத்துவடுகநாதருக்கும் அவருக்கும் பெரிய போர் ஆரம்பிக்கு. ஆனாலும் இவங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. எதிர்பாராத தாக்குதல், அதில் வந்து அரசனும் இந்த இளைய அரசியும் இறந்து போகிறாங்க. இறந்து போன செய்தி வந்து கொல்லங்குடிக்கு வேலுநாச்சியாருக்கு தெரிஞ்ச உடனே இந்த வெள்ளையர்கள் வந்து உடனே போய் அரண்மனையில் போய் கொடியை ஏற்றி, தங்களுடைய கொடியை ஏற்றி உள்ளே ஆக்குபை பண்ணுனாங்க. ஆக்கிரமித்த உடனே இவங்க வேலுநாச்சியார் மெதுவாக வந்து கணவரையும் அவரோட மனைவியும் எடுத்து அடக்கம் பண்ணிட்டு உடனே தன்னுடைய குழந்தையும் தூக்கிக்கிட்டு மந்திரி பிரதானிகளோட அந்த ஊரை விட்டு உடனே வெளியேறியிருந்தாங்க. வெளியேறி விருப்பாச்சி கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்து சேர்ந்தாங்க. அங்கே வந்து மருது சகோதரர்கள் வந்து சிவகங்கையை பற்றி சொன்னால், வேலுநாச்சியாரை பற்றி சொன்னால் மருது சகோதரர்களை பற்றி சொல்லாமல் முடியாது, சேர்ந்து தான் இருக்கும் 2 வாழ்க்கை வரலாறு. மருது சகோதரர்களில் மூத்தவர் வந்து வேலுநாச்சியாரோட சேனாதிபதி, இளையவர் வந்து அவருடைய மந்திரி. ஆனால் அவங்களும் வந்து சேர்ந்துருக்காங்க. சேர்ந்து இவங்க எல்லாருமே தலைமறைவான வாழ்க்கை 3 இடத்துல, திண்டுக்கல் கோட்டை, விருப்பாச்சி கோட்டை, ஐயம்பாளையம் கோட்டைன்னு 3 இடங்கள்லையும் வேலுநாச்சியார் வந்து மறைஞ்சு வாழுதாங்க. அவங்களுக்கு உதவியாக இவங்க மருது சகோதரர்கள் படை திரட்டி அவங்க வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களிடையே ஒரு எழுச்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் திண்டுக்கல் கோட்டைக்கு ஹைதர் அலி வராரு. ஹைதர் அலி யாருன்னா நம்முடைய மைசூர் புலின்னு சொல்லுவாங்கள்ல, திப்பு சுல்தானோட அப்பா. அவர் திண்டுக்கல் கோட்டைக்கு வராரு. வரும்போது ராணி வேலுநாச்சியார் வந்து போய் ஹைதர் அலியை சந்திக்கும்போது சந்தித்து நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து உருதுல ரொம்ப ஆற்றல் பெற்றவங்க, உருது மொழி நல்லா வரும். ஹைதர் அலியும் உருது மொழி தான் அவரோட தாய்மொழி. அவருடைய தாய்மொழியான உருதுலேயே வேலுநாச்சியார் வந்து பேசுனாங்க. அதிலேயே ஹைதர் அலி வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு, கவரப்பெற்று வேலுநாச்சியாரை ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவங்க சொல்கிறாரு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இது இருக்கிறதுனால நம்ம ஆங்கிலேயர்களை விரட்டினா தான் நம்ம வந்து சுதந்திரமாக இருக்க முடியும் அப்படின்னு வேலுநாச்சியார் எடுத்து சொன்னோன்னே ஹைதர் அலி வந்து எப்போவும் உங்களுக்கு எங்கள் ஆதரவு இருக்குது, நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க, எந்த நேரத்தில் கூப்பிடுதீங்களோ நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலி போயிடுறாரு. இது சுமார் 8 வருஷ காலம் வேலுநாச்சியார் வந்து படை திரட்டவும் இப்போ தேவையான தளவாடங்களை ஆயுதங்களை திரட்டவும் எடுத்துக்கிட்டாங்க. 8 ஆண்டு கழிக்கும்போது அதுக்குள்ளே இவங்க வந்து மருது சகோதரர்களும் மக்களிடையே ஒரு புரட்சிகரமான இயக்கத்தை உருவாக்கியிருந்தாங்க. அப்போது நாங்கள் படையெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி 1730 வேலுநாச்சியார் பிறந்தாங்க. 46 அவங்களுக்கு கல்யாணம். 1772 அரசர் முத்துவடுகநாதர் இறந்து போகிறாரு ஆங்கிலேயர்களோட சதியினால். அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, 1780 8 வருஷம் கழித்து இவங்க வந்து ஒரு பெரிய படை திரட்டுறாங்க. அதுக்கு ஹைதர் அலி வந்து நல்ல உதவி பண்ணார். ஒரு 5000 காலாள் படை, 5000 குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கி எல்லாத்தையும் அவர் மைசூர்லேருந்து கொடுத்து அனுப்புகிறார். இதை எடுத்துக்கிட்டு 3-4 பிரிவாக, ஒன்று வந்து வேலுநாச்சியார் வந்து தலைமையேற்கிறாங்க, மருது சகோதரர்கள், இப்படி மந்திரிகள், இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு 5 படைப்பிரிவாக பிரிஞ்சு இவங்க வந்து போராட்டத்துக்கு ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்தி வச்ச தடைகளெல்லாம் தாண்டி
இவங்க போகிறாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரியான ஒரு யுத்தங்கிறது நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே அவங்க கையில் நவீன ஆயுதங்கள் இருக்குது, நம்ம வந்து பழைய ஆயுதங்களை வச்சு போராடிக்கிட்டு இருக்கோம். இப்படி போகும்போது முதல்ல சோழவந்தானுக்கு போகிறாங்க. சோழவந்தானில் பெரிய சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் சிலைமானில் முடிச்சுட்டு அவங்க வந்து திருப்புவனம், முத்தனேந்தல் இவ்வளவு இடமும் சண்டை போட்டு பின் வாங்கிட்டே வராங்க. வரும்போது கடைசியில் மானாமதுரையில் வந்து இவங்களோட ஆயுதம் இது போக ஆயுதம் ஏந்தாத மக்கள் அவங்க ஒரு பெரும் எழுச்சியோடு வந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எதிர்க்க ஆரம்பித்தப்புறம் அந்த போரில் வந்து ஆங்கிலேயர்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் அங்கேருந்து பின்வாங்கியிருக்காங்க. பின்வாங்கின உடனே 1780ஆம் வருஷம் வேலுநாச்சியார் வந்து வெற்றி வீராங்கனையாக ஒரு ராணியாக அவங்களோட அரண்மனைக்குள்ளே திரும்ப நுழைஞ்சி ஆங்கிலேயர்களுடைய கொடியை அகற்றிட்டு சிவகங்கை கொடியை அதில் பறக்க விட்றாங்க. அப்போ வந்து வேலுநாச்சியாருக்கு வந்து 50 வயசு. 50வது வயசில் அவங்க ராணி ஆகிறாங்க. பெரும் போராட்டம், பெரும் எழுச்சிக்கு நடுவில் அவங்க வராங்க. அப்புறமாக அவங்க வந்து ஒரு 10 வருஷ காலம் ஆட்சி புரிஞ்சாங்க. இவங்க இதில் வந்து பெரிய மருது வந்து அமைச்சராகவும், சின்ன மருது வந்து பெரிய மருது வந்து சேனாதிபதியாகவும், சின்ன மருது வந்து அமைச்சராகவும் இருந்து ராணிக்கு உறுதுணையாக இருக்காங்க. போர்ப்படையை நல்லா இது பண்ணி அவங்க கொண்டு போகிறாங்க. திரும்ப வந்து வெள்ளையர்களால் இந்த நாட்டுக்குள்ளே நுழைய முடியலை. அந்த அளவுக்கு அவங்க நாட்டை கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க. ஒரு 10 வருட காலம் கழித்து அவங்களுக்கு 60 வயசு ஆன உடனே அவங்களோட மகா வெள்ளச்சி நாச்சியார், வேலுநாச்சியார் முத்துவடுகநாதருக்கு ஒரே மகா வெள்ளச்சி நாச்சியார், அவங்கள அரசியாக்கிட்டு இவங்க வந்து வெளியே வந்து மக்கள் பணியில் ஈடுபட்டுக்கிட்டாங்க. மக்கள் பணின்னா இவங்களுக்கு விவசாயம், சாலை அமைக்கிறது, நீர் போக்குவரத்து, நீர் வேளாண்மை, தண்ணியை மேம்படுத்துறது, குளம் வெட்டுறது, ஏரி வெட்டுறது, தண்ணி கரெக்டாக போய் சேர்றதை பார்க்கறதுன்னு இந்த மாதிரியான இதில் வந்து வேலுநாச்சியார் முழு மூச்சாக அவங்க வந்து கவனம் செலுத்துகிறாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து நம்ம நாடு ரொம்ப செழிப்பாக இருந்தது. அதனால் சிவகங்கை சீமைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய புகழ் பெற்று வாழ்ந்தது. கடுமையான முரட்டு மறவர்கள், முரட்டு வீரர்கள், முரட்டு பக்தர்கள், இப்படி தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனால் கடைசியில் வேலுநாச்சியாருக்கு வந்து ஒரு அவங்களோட இறப்புக்கு காரணமானதுன்னு பார்த்தா வேலுநாச்சியாரோட பேத்தி வந்து திடீர்னு இறந்து போயிடுவாங்க. அது இறந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய அடி வேலுநாச்சியாருக்கு. அதனால் அவங்க வந்து மனசு வெறுத்து போய் வெளியில் விருப்பாச்சி கோட்டையில் போய் தங்கிடுவாங்க. அரசியல் பணியிலேருந்து முழுமையாக ஒதுங்கி அங்கே போய் தங்கிடுவாங்க. தங்கி அதில் வந்து அவங்க 3 வருஷ காலம் 1793 அவங்க பேத்தி இறந்து போனாங்க. இவங்க 96 வரைக்கும் அந்த விருப்பாச்சி கோட்டையில் இருந்தாங்க. 96 அவங்க வந்து காலமாயிட்டாங்க. இந்த வீரமங்கை வந்து வீரமாகவே போராடினாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்குன்னு வந்து ஒரு முழு உரிமை கிடையாது. பெண் குழந்தை பிறந்தாலே அந்த இதை வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க ஆட்சி ஏற்றதுலேருந்து பெண்களுக்கான ஒரு தனி படை அமைச்சாங்க. பெண்களுக்காக ஒரு தனி படை பிரிவே வச்சுருந்தாங்க. இது வந்து முதல்லையே அவங்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடும் போதும் பெண்களுக்காக ஒரு தனி படை பிரிவு, அதுக்கு தலைமையாக குயிலி அப்படிங்கிற பொண்ணு வந்து அதுக்கு தலைமையேற்று வந்தாங்க. அந்த பெண்கள் படைப்பிரிவில் அவங்களே ஒரு தற்கொலைப்படையாக உருவாயிட்டாங்க. எப்படின்னா நம்ம இப்போ வந்து பார்க்கோம், இந்த தீவிரவாத இயக்கங்கள்லாம் தற்கொலைப்படைன்னு வச்சுருக்காங்க. இதே மாதிரி அப்போவே அவங்க பெண்கள் படையில் இருந்தது. அந்த குயிலிங்கிற பெண்ணு அந்த ஆங்கிலேயர்களோட போர்க்கிடங்கு நிறைய இருக்குது, அதில் நிறைய ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக முடியும் நம்ம படைக்கு அப்படின்ட்டு தன்னுடைய உடல் தீயை பொருத்திக்கிட்டு அந்த ஆயுத கிடங்குக்குள்ளே போய் பாஞ்சி அந்த முழுமையான ஆயுத கிடங்கை அழித்தாங்க. இந்த பெண்கள் படைப்பிற்கு முழுமையாகவே தற்கொலை படையாக இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்திலே போராடி இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பெண் வந்து உடையார் அப்படிங்கிற பெண் வந்து ஒரு ஏழை பெண்ணு. அது வந்து இவங்க வேலுநாச்சியார் தப்பி போகும்போது ஆங்கிலேய படை வீரர்கள் எந்த வழியாக போனாங்கன்னு அந்த பெண்ணை கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவங்க எதிர்த்து நின்றதுனால ஆங்கிலேய படையினர் அவங்கள கொன்றுருக்காங்க அந்த உடையார். அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் பார்த்து அவங்கள அந்த இடத்துல ஒரு பெரிய கோயில் கட்டி அவங்களுக்கு ஒரு படை வீடு மாதிரி வச்சாங்க.
தன்னுடைய வைரத்தாலியை அந்த கோயிலுக்கு காணிக்கையாக கொடுத்தாங்க. இப்படி அவங்க வந்து பெண்கள் வந்து தொடர்ந்து செய்கிறதுக்கு ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பெண்களுக்கான ஒரு தனி உரிமைகளையும் இதையும் அந்த காலத்திலேயே அவங்க கொடுத்தாங்க. இப்போ பொதுவாக வந்து கணவன் இறந்து போயிட்டால் பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறி உடனே இறந்து போயிடுவாங்க. ஆனால் வேலுநாச்சியார் வந்து என் கணவனை கொன்னவனை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன், அவனை கொன்னுட்டு தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த வந்து அதுக்காக போரிட்டு முழுமையாக அதுக்காக பாடுபட்டு ஆங்கிலேயர்களை தன்னுடைய நாட்டை விட்டே அவங்க துரத்துனாங்க. சிவகங்கை அந்த எல்லைக்குள்ளேயே, ராமநாதபுரம் எல்லைக்குள்ளேயே ஆங்கிலேயர்களால் அதுக்கப்புறம் வர முடியலை. அந்த அளவுக்கு தன்னை வலுப்படுத்திக்கிட்டாங்க, அதுக்காக போராடினாங்க. ஒரு சிறந்த பெண் அப்படின்னு சொல்கிறது, சிறந்த வீராங்கனைன்னு சொல்கிறது, இது எல்லாமே வேலுநாச்சியாருக்கு ரொம்ப பொருத்தமான வார்த்தை. இதை விட அதிகமாகவே நம்ம அவங்கள சொல்லலாம். இதை வந்து இவங்களை நம்ம பின்பற்றி நாமளும் நம்ம வாழ்க்கையில் வெற்றிகரமாகவும் நினைச்சதை முடிக்கக்கூடிய அளவிலையும் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிடணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.